அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம். இன்றைய நாள் ஜூன் 1, 2025, வைகாசி 18ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. அனைவருக்கும் இனிமையான நாளாக அமைய டைகர் குடும்பம் சார்பாக வாழ்த்துகிறோம். விட்டு கொடுக்கும் மனப்பக்குவம் இருந்தால் எதுவுமே உங்களை விட்டு போகாது. அடுத்தவருக்கும் உங்களை விட்டு கொடுக்கிற எண்ணமும் வராது. இப்பொழுது நாம் அனைவரும் 8 மீது நிற்கிறோம். நமது விஷன் மிஷன் இறைவணக்கம் கூறப்போகிறோம். இதை நான் சொல்ல சொல்ல அதன் இடைவெளியில் நீங்களும் அதை திரும்பச் சொல்லுங்கள். அப்படி சொல்வதனால் உங்களுக்குள் ஆற்றல் பெருகுவதை நீங்கள் உணர்வீர்கள். உங்களுக்குள் ஆனந்தமும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்க இது உதவும். டைகர் விஷன். மனம், புத்தி, உடல் மூன்றும் சமநிலையில் இருந்தால் வாழ்க்கை பிரகாசிக்கும். டைகர் மிஷன். ஒரு தனி மனிதனின் தொடர்ச்சியான ஆரோக்கியமும் பொருளாதாரமும் இவ்வுலகை மாற்றும். டைகர் இறைவணக்கம். என் வாழ்க்கையின் நம்பிக்கையாயிருக்கும் இறைவா, நான் சேவை செய்யும் இந்த அமைப்பே நீ வாழும் இடமென எண்ணுகிறேன். நான் தினமும் செய்யும் பணியே எனது கடமை என நம்புகிறேன். எனது உடலை கண்ணும் கருத்துமாய் பாதுகாப்பதே எனது பொறுப்பு என உணர்கிறேன். நன்றி இறைவா. நாம் ஆயுள் முழுவதும் ஆரோக்கியத்தோடு ஆனந்தமாய் வாழ்வதற்கு நமக்கு ஆயுள் முழுவதும் ஆசானா 8 நடைப்பயிற்சியை கற்றுத்தர வருகிறார் நமது குரு டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா அவர்களை உற்சாகத்தோடு வரவேற்கிறோம். எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த அற்புதமான காலை வேளையில் 9 மூட்டுக்களையும் அசையக்கூடிய அற்புதமான பயிற்சிகளை முடிச்சுட்டு 27 முறை சூப்பர் பிரெயின் யோகா அப்படின்னு சொல்லக்கூடிய தோப்பு காரணங்களை முக மலர்ச்சியோட மனம் மகிழ்ச்சியோடு முடிச்சுட்டு 8 நடப்பதற்காக தயார் நிலையில் இருக்கிறோம். 8 மீது இருக்கிறோம். கிழக்கு மேற்காக நடப்பவர்கள் கிழக்கு திசையிலிருந்து மேற்கை நோக்கியும், தெற்கு வடக்காக நடப்பவர்கள் தெற்கு திசையிலிருந்து வடக்கை நோக்கியும் நமக்கான முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்கலாம். இப்பொழுது பெண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் ஆண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், பெண்கள் லெஃப்ட் சைடிலும் ஆண்கள் ரைட் சைடிலும் முதல் அடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். ஒவ்வொரு விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறது. நாம் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி கண்டு கொண்டே இருக்கிறோம். அவ்வாறாக இன்றைய விடியலும் நமக்கு பல விஷயங்களை கற்றுத்தரப் போகிறது. நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். அதை வாழ்வில் பயன்படுத்தி வெற்றி காணப் போகிறோம். ஒவ்வொரு நாளும் நமது நடையை தொடங்கும் போது நாம் பல நினைவூட்டல்களை நினைவூட்டுவது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நினைவூட்டல்கள், நம்மளுடைய உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்து பார்க்க வேண்டும். இப்பொழுது நாம் நடையை தொடங்கி இருக்கிறோம். உள்ளங்கைகளை மடக்கி பார்த்தால் அது இயல்பாக இருக்கும். விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்க வேண்டும். அவைகளும் இயல்பாகவே இருக்கும். நடையை தொடங்கும் பொழுது சுவாசத்தை சோதித்து பார்த்திருக்க வேண்டும். நம்மளுடைய 2 நாசியிலையும் சுவாசம் வருகிறதா அப்படின்னு இப்படி நம்மளுடைய சோதனைகளை செய்து தான் நம்மளுடைய பயிற்சிகளை தொடங்க வேண்டும். தொடர்ந்து நம்மளுடைய முதல் விஷயமாக நாம் செய்ய வேண்டியது, நம்மளுடைய பயிற்சிகளை, முயற்சிகளை, நிகழ்ச்சிகளை, செயல்களை எதை தொடங்குவதற்கு முன்பாக நம்மளுடைய தாயை வணங்க வேண்டும், நம்மளுடைய தந்தையை வணங்க வேண்டும், நமது குருமார்களை வணங்க வேண்டும், நமது இயற்கையை, இறைவனை, பிரபஞ்சத்தை வணங்க வேண்டும், நம்மளுடைய இஷ்ட தெய்வங்களை வணங்கி கொள்ள வேண்டும், நமது மூதாதையர்கள் முன்னோர்களை வணங்கி கொள்ள வேண்டும். இவ்வாறாக நம்மளுடைய
தாய் தந்தை குருமார்கள், இயற்கை இறைவன், பிரபஞ்சம், இஷ்ட தெய்வங்கள், மூதாதையர்கள், முன்னோர்கள் இவர்களை வழிபட்டு அவர்களிடம் அருளாசி பெற்று அவர்களை வழித்துணைக்கு அழைத்து நமது பயிற்சிகளை நாம் தொடங்கி இருக்க வேண்டும். இவ்வாறாக தொடங்கப்படக்கூடிய அத்தனை செயல்களும் வெற்றியில் நிறைவடையும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அவர்கள்தான் நமக்கு ஒரு ஊன்றுகோலாக, ஒரு தூண்டுகோலாக நமக்கு என்றென்றும் இருப்பார்கள். நம்மளை சிறப்பாக வழிநடத்துவார்கள், நம்மை வெற்றி பெற செய்வார்கள். அவர்களை வழிக்கு அழைத்து கொண்டு நமது பயிற்சிகளை தொடங்கினோமானால் நிச்சயமாக ஒவ்வொரு நாளும் வெற்றியை நாம் பெறுவோம் என்பதை இந்த நேரத்தில் நினைவூட்டி, தொடர்ந்து நம்மளுடைய இலக்கு எது என்பதை நினைவில் கொண்டு பயணிக்க வேண்டும். இலக்கில்லா பயணம் துடுப்பில்லா படகில் பயணிப்பது போல அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். ஸோ இலக்கை நிர்ணயித்து பயணிக்க வேண்டும். இலக்கை நாம் அடைய போகிறோம், தொட போகிறோம், வெற்றி காண போகிறோம் அப்படிங்கிற அந்த எண்ணத்தோடு பயிற்சியை தொடங்கினால் இலக்கு எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நம்மளுடைய இலக்கு அப்படிங்கிறது எது சம்பந்தப்பட்டதாக இருக்கலாம். ஆனால் இலக்கின் முடிவை மட்டும் மனதில் கொண்டு அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் என்பதை நினைவில் கொண்டு நமது பயணத்தை தொடங்க வேண்டும். நமக்கு அருகில் குடிநீர் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். நாம் நடக்கும் இடத்தில் காற்றோட்டம் இருக்கும்படியாக பார்த்து கொள்ள வேண்டும். போதிய வெளிச்சம் இருக்கிறதா என்பதை நினைவில் கொண்டு நமது பயிற்சிகளை நாம் தொடங்க வேண்டும். நமது எண்ணத்தை சுத்தமாகவும் நமது உள்ளத்தை மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் வைத்து நமது பயிற்சிகளை தொடங்க வேண்டும். புதியவர்கள், பேசிக் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள் 10:30 நிமிடத்தில் மணியோசை கேட்டதுக்கப்புறம் நடையை மாற்றி நடக்கணும். பழையவர்கள், அதாவது அட்வான்ஸ் கோர்ஸில் பயணிக்கக்கூடியவர்கள், புதியவர்கள்ங்கிறது டைகர் குழுமத்தை பொறுத்தவரை 21 நாட்கள் தான். ஸோ அதன் பிறகு எல்லாருமே அட்வான்ஸ் கோர்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதிக்கு வர முயற்சிக்கணும். ஸோ அவர்களுக்கு 42 நிமிட நடை, 21 நிமிடங்களில் இடைவெளி சொல்லும் பொழுது அதன் பிறகு மாற்றி நடக்கணும். இதையும் ஒவ்வொரு நாளும் நினைவில் வையுங்கள். புதியவர்களுக்கு ஒரு மணியோசை 10:30 நிமிடத்தில் கேட்கும். அப்பொழுது அவர்கள் நடையை மாற்றி நடக்கணும். அனைவரும் அனைவரது இலக்குகளையும் அடைவதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து இன்றைய தினம் பகுதி கேட்க போகிறோம். இன்றைய தினம் பகுதியை நமக்கு வழங்க வருகிறார் சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்கள் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும். அவர்கள் எண்ணியதெல்லாம் நடக்க வேண்டும், கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும். அவர்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும். அவர்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி சிறந்து விளங்க வேண்டும். அவர்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்களும் உங்களுடைய வாழ்த்து மலைகளை சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களுக்கு வழங்குமாறு அன்போடு கேட்டு, இப்பொழுது நாம் இன்றைய தினம் பகுதியை கேட்டுக்கொண்டே பயணிக்கலாம். வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் பகுதியில் இன்று நாம் 3 தினங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். சர்வதேச குழந்தைகள் தினம், உலக பெற்றோர் தினம், உலக பால் தினம். இந்த 3 தினத்தையும் இன்னைக்கு நம்ம சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். முதல்ல சர்வதேச குழந்தைகள் தினம். உலகத்தில் உள்ள பல நாடுகளில் ஜூன் 1ஆம் தேதியை சர்வதேச குழந்தைகள் தினமாக கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். பிப்ரவரி 14ஆம் தேதி நம்ம தேசிய குழந்தைகள் தினம் கொண்டாடினோம். உலக குழந்தைகள் தினத்தை நவம்பர் 20ஆம் தேதி கொண்டாடினோம். இன்னைக்கு நம்ம சர்வதேச குழந்தைகள் தினத்தை கொண்டாடுறோம். இந்த நாள் குழந்தைகளின் உரிமைகள் மற்றும் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்கு, அவர்களை பாதிக்கும் பிரச்சனைகளை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட நாள். குழந்தைகளை கௌரவிப்பது, அவர்களின் நலனை மேம்படுத்துவது, அவர்களுக்கு பாதுகாப்பு மற்றும் கல்விக்காக வாதிடுவது என எல்லா விதத்திலையும் குழந்தைகளை நாம் போற்றி பாதுகாக்கணும். ஏன்னா குழந்தைகள் தான் நம்ம நாட்டோட எதிர்காலம். குழந்தைகளை போற்றி பாதுகாப்போம். அனைத்து குழந்தைகளுக்கும் சர்வதேச குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்ததா உலக பெற்றோர் தினம். ஜூன் 1ஆம் தேதியை குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். உலகம் முழுவதும் உள்ள பெற்றோர்களை கௌரவிக்கும் வகையில் ஆண்டுதோறும் ஜூன் 1ஆம் தேதியை நம்ம குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் அப்படின்னு கொண்டாடுறோம். 2012ஆம் ஆண்டு ஐக்கிய நாடுகளின் பொது சபை முதல்ல
உலகளாவிய பெற்றோர் தினத்தை அறிவிச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, பெற்றோரை வளர்ப்பது, ரைசிங் பேரண்ட்ஸ் அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். அதாவது பெற்றோர் வளர்ப்பு என்பது ஒரு கற்றறிந்த திறமை என்பதை இந்த தீம் வலியுறுத்துது. பெற்றோர்கள் மற்றும் பராமரிப்பாளர்கள் குழந்தைகளை நேர்மறையான சூழலில் திறம்பட வளர்ப்பதற்கு நேரம், வளங்கள், ஆதரவு தேவை அப்படின்னு ஐக்கிய நாடுகளின் சபை அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதம் முழுவதும் பெற்றோர் மாதமா, அதாவது 2025 இருந்து தான் இது பெற்றோர் மாதமா யூனிசெஃப் தொடங்கியிருக்காங்க. இதில் பெற்றோருக்கும் பராமரிப்பாளர்களுக்கும் வெற்றி பெற தேவையான அறிவு மற்றும் கருவிகளை வழங்குவதில் கவனம் செலுத்த போறாங்க யூனிசெஃப் அமைப்பு. குழந்தைகளை வளர்ப்பதில் பெற்றோரின் முக்கிய பங்கை வலியுறுத்தி குழந்தைகளை வளர்ப்பதற்கும் பாதுகாப்பதற்கும் குடும்பமே முதன்மையான பொறுப்பு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பெற்றோர் குழந்தைகளை மகிழ்ச்சி, அன்பு மற்றும் புரிதல் நிறைந்த சூழல்ல வளர்க்கணும். இளம் பருவ குழந்தைகளை அன்பு, பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவற்றை வழங்கி பாதுகாப்பாக வளர்க்கணும். இந்த பெற்றோர் குழந்தைகள் உறவு முறை பற்றியும் குழந்தை வளர்ப்பு பற்றியும் நம்ம ஆசான் டாக்டர் டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணா நிறைய இடங்களில் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நிறைய செஷனில் நமக்கு குழந்தை வளர்ப்பு பற்றியும் பெற்றோர் பற்றியும் நிறைய விளக்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. இந்த தலைப்புகளில் வெளியிடங்களில், அதாவது பள்ளிகள், கல்லூரிகள், பொது அரங்கத்தில் நிறைய பேருக்கு இந்த தலைப்புகளில் செஷன் நடத்தியிருக்கிறாங்க. நம்ம ஆசான் நமக்கும் நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. நாம் இந்த தினத்தில், அதுவும் 2 தினமும் இந்த நாளில் சேர்ந்து வந்திருக்கு. சர்வதேச குழந்தைகள் தினமும் உலக பெற்றோர் தினமும் நாம் சேர்ந்து இன்னைக்கு கொண்டாடுறோம். அனைவருக்கும் உலக பெற்றோர் தின நல்வாழ்த்துக்கள். அடுத்ததான் இன்னைக்கு உலக பால் தினம் கொண்டாடுறோம். ஜூன் 1 வேர்ல்ட் மில்க் டே அப்படின்னு கொண்டாடுறோம். ஊட்டச்சத்து, பொருளாதார மீள்தன்மை மற்றும் நிலையான உணவு முறைகளில் மூலக்கல்லா பால் இருக்குது. அதை மதிப்பதற்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தவும் இந்த நாளை நம்ம கொண்டாடுறோம். பால் பண்ணையாளர்கள், நுகர்வோர், சுகாதார வல்லுநர்கள் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களை ஒன்றிணைத்து அன்றாட வாழ்வில் பாலின் முக்கிய பங்கை முன்னிலைப்படுத்தி நம்ம கொண்டாடுறோம். 2001 ஐக்கிய நாடுகளின் பொது சபையால் உணவு மற்றும் வேளாண் அமைப்பால் இந்த நாள் அறிமுகப்படுத்தி கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் என்ன தீமில் கொண்டாடுறோம் அப்படின்னா, பால் வளத்தின் சக்தியை கொண்டாடுவோம். லெட்ஸ் செலிப்ரேட் த பவர் ஆஃப் டைரி அப்படிங்கிற தலைப்பில் கொண்டாடுறோம். உலக அளவில் பால்வளத்துறையின் ஊட்டச்சத்து, நன்மைகள், சமூக பொருளாதார முக்கியத்துவம் மற்றும் சுற்றுச்சூழல் முன்னேற்றத்தை ஊக்குவிப்பதில் இந்த நாள் கவனம் செலுத்துது. உணவு மற்றும் வேளாண் அமைப்பின் கூற்றுப்படி உலகளாவிய பால் உற்பத்தியில் 2024 கிட்டத்தட்ட 979 மில்லியன் டன்களை எட்டியிருக்கு. இது முந்தைய ஆண்டை விட 1.4% அதிகரிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆசியாவில் குறிப்பாக இந்தியா, சீனா மற்றும் பாகிஸ்தான் இந்த வளர்ச்சியில் முன்னிலையில் இருக்கிறாங்க. இதுக்கு கறவை மாடுகளின் எண்ணிக்கை அதிகரிப்பும் பெரிய அளவிலான பால் பண்ணைகளிலிருந்து சிறந்த மகசூல் கிடைப்பது தான் இதற்கு காரணம். நம்ம உலகத்தில் பால் உற்பத்தியில் முதலிடம் பிடிச்சிருக்கிறது நம்ம இந்தியா தான். மொத்த உலகின் உற்பத்தியில் 31% இந்தியா உற்பத்தி செய்கிறாங்க. 1998 முதல் இந்தியா தான் முதலிடம் பிடிச்சிருக்கு. உலக அளவில் ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு பால் கிடைப்பது அப்படிங்கிறது சராசரியாக 322 கிராம் தான். ஆனால் இந்தியாவில் அது அதிகபட்சமாக ஒரு நபருக்கு ஒரு நாளைக்கு 471 கிராம் பால் கிடைக்குது. பாலோட நன்மைகள் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். பாலில் கால்சியம், புரதம், வைட்டமின் டி, பொட்டாசியம், வைட்டமின் பி நிறைஞ்சி இருக்குது. குழந்தைகளின் வளர்ச்சிக்கும் எலும்பு ஆரோக்கியத்துக்கும் பால் சிறந்ததாக இருக்குது.
நாம ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு பாலும் உதவியா இருக்குது. அனைவருக்கும் உலக பால் தின நல்வாழ்த்துக்கள். இந்த 3 தினங்களையும் இன்னைக்கு நாம சந்தோஷமா கொண்டாடுவோம். இந்த வாய்ப்பை கொடுத்த நமது குரு டைகர் தேன்கூடு பிரபாகரன் அண்ணாவிற்கு நன்றி. பிரபஞ்சத்திற்கும் நன்றி. நன்றி. நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர். அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் துணை நிற்க வேண்டும் என்று வேண்டி வணங்கி வாழ்த்தி, இன்றைக்கி ஒரு தினமல்ல 2 தினமல்ல 3 தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்படிங்கிறத சகோதரி சொன்னாங்க. அதில் முதலாவதாக யுனிவர்சல் சில்ட்ரன்ஸ் டே, அதாவது சர்வதேச குழந்தைகள் தினம் அப்படிங்கிறத கொண்டாடுகிறோம். அதன் பிறகு வேர்ல்டு பேரண்ட்ஸ் டே, உலக பெற்றோர்கள் தினம். அதன் பிறகு வேர்ல்டு மில்க் டே, உலக பால் தினம். இந்த 3க்கும் ஒன்றுக்கு ஒன்று ஒரு தொடர்பு அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றுகிறது. பெற்றோர்கள் குழந்தைகள், குழந்தைகள் பால், பெற்றோர் பால் அப்படின்ட்டு எனக்கு ஒரு முக்கோணமாக தோன்றுகிறது. என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு அப்படின்னா நிச்சயமாக அந்த குழந்தை வளர்ப்பு, அதை பற்றி சகோதரி நிறைய சொல்லி நம்ம டைகர் கிளப்லேயும் கற்றுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதையும் சொல்லி நிறைய விஷயத்தை நம்மளோடு பங்கிட்டு கொண்டாங்க. அதன் பிறகு பெற்றோர்கள், இந்த இரண்டையும் எப்படி இந்த உலகம் ஒரே தினத்தில் கொண்டாடுகிறது? கொண்டாடணும் கண்டிப்பாக. சர்வதேச தினம் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கும், உலக தினம் அப்படிங்கிறது பெற்றோர்களுக்கும் கொண்டாடுகிறோம். இதை புரிந்து கொள்ள வேண்டும். குழந்தைகளுக்கும் பெற்றோர்கள் குழந்தைகளை வளர்ப்பதும், குழந்தைகள் பெற்றோர்களை கொண்டாடுவதும், இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது மட்டும் சிறப்பாக நடந்துச்சுன்னா போதும், உலகம் அப்படிங்கிறது சிறப்பாக சுழலும். அதுதான் என்னுடைய ஆசை. பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய குழந்தைகளை சிறந்த குழந்தைகளாக வளர்க்கணும். குழந்தைகள் பெற்றோர்களை என்றென்றும் மதிக்கணும். இவ்வளவுதான். இது 2 நடந்துருச்சுனாலே, பெற்றோர்கள் குழந்தைகளை சிறப்பாக வளர்த்துட்டாலே போதும், குழந்தைகள் பெற்றோர்களை கவனித்து கொள்வார்கள், பார்த்து கொள்வார்கள், அன்பை செலுத்துவார்கள். நிறைய நேரங்களில் பெற்றோர்கள் குழந்தைகளை சரியாக வளர்த்துருவாங்க. ஆனால் இந்த குழந்தை அப்படிங்கிறது அது பழகக்கூடிய வழக்கத்தில் அது மாறி பெற்றோர்களை மதிக்காமல் செல்வதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்போது அந்த 2 பேருக்கும் பாலமாக இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அப்படிங்கிறவங்க இன்னும் அவர்களை மேம்படுத்த வேண்டும், அவர்களை வழிநடத்த வேண்டும். இப்போது இந்த பால் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொன்னாங்க. பால் அப்படிங்கிறது மனிதனுக்கு உணவாக மாறிப்போனது. தாய்ப்பால் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட மாத காலங்கள், வயது வரை நம்ம எடுத்துக்கொள்வோம். அதன் பிறகு மனிதனுக்கு உணவு அப்படிங்கிறது வெளியிலிருந்து தான் கிடைக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கி பால் அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய உணவாக மாறிவிட்டது. அந்த அத்தியாவசிய உணவு அப்படிங்கிறது இன்றைக்கி நிறைய குழந்தைகளுக்கு பால் அப்படிங்கிறது குறைபாடாக, தட்டுப்பாடாக, தாய்ப்பால் கிடைக்காமல் அப்படி ஒரு சூழலில் அவர்களுக்கு மாற்றாக மாட்டுப்பால், ஆட்டுப்பால் அப்படிங்கிறது கிடைத்தது. அதுவே மனிதனோட உணவாக இன்றைக்கி உணவில் ஒரு பங்கை வகிக்கிறது. அந்த உணவு, அந்த பாலின் வாயிலாக நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன, அந்த பாலை எவ்வாறாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும், அந்த பால் வளர்க்கக்கூடிய, பாலை நமக்கு தரக்கூடிய மாடை வளர்க்கக்கூடிய அந்த விவசாயிகளையும் நாம் எப்படி பேணி பாதுகாக்க வேண்டும்ங்கிறத வரைய நம்ம குழந்தைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத இந்த முக்கோண தினமாக நம்ம இன்றைக்கி பார்க்குறோம். சர்வதேச குழந்தைகள் தினம், உலக பெற்றோர்கள் தினம், உலக பால் தினத்தை சிறப்பாக கொண்டாடுகிறோம் அப்படிங்கிறத இந்த நேரத்தில் சொல்லி, இந்த அற்புதமான தினங்களை நமக்கு பட்டியலிட்டு இன்றைக்கி இதை பற்றி நிறைய பேசலாம். இருப்பினும் ஞாயிற்றுக்கிழமையில் நம்ம கதை பார்க்குறோம். அந்த கதையின் சுவாரஸ்யம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு அது ஒரு நிலையை அடையும் பொழுது, கடந்த வாரம்லாம் ஒரு முக்கியமான ஒரு சூழலில் நம்ம நிறுத்தியிருந்தோம். அப்போ அந்த கதை கேட்கக்கூடிய ஆர்வம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. இருப்பினும் இந்த 3 தினங்களையும் நமக்கு நினைவூட்டிய சகோதரிக்கு இந்த நேரத்தில் நமது நன்றியை சொல்லி, சகோதரி டைகர் அகிலா கோபிநாத் ஃப்ரம் கோயம்புத்தூர் அவர்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருப்பதற்கு எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சத்தை வேண்டி, தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமைனாலே நம்ம ஏதேனும் ஒரு வரலாற்று கதை, புராண கதை, காவிய கதை இவைகள் பார்ப்பது வழக்கம். அந்த வகையில் நம்ம கடந்த சில மாதங்களாக ராணி வீரமங்கை வேலுநாச்சியார் அவங்களுடைய கதையை கேட்டு வருகிறோம். இப்போ வாங்க நம்ம கதையை கடந்த வாரத்தில் விட்டதிலிருந்து இப்பொழுது தொடரலாம். குதிரை இங்கே, மன்னர் எங்கே, இதுவே அவரது உள்ளம் முழுவதும். இதே சிந்தனையில் சிறிது தூரம் வேலுநாச்சியார் செல்ல, எதிரே சிவகங்கை அரண்மனை பணியால் ஒருவன் நின்று கொண்டிருந்தான். வேலுநாச்சியாரை கண்டதும் அவனது அனைத்து பாகங்களும் ஆடி தீர்த்தன.
மன்னர் எங்கே என்று கோபத்துடன் வேலுநாச்சியார் கேட்ட வினாவுக்கு திசை காட்டினான் பணியால். அவனையும் இங்கேயே இரு என்று சொல்லிவிட்டு அவன் காட்டிய திசையில் நடந்தார் வேலுநாச்சியார். அடர்ந்த மரங்கள், மண்ணின் மீது பசுந்தளிர்கள், அவற்றின் மீது சருகான மலர்கள், ஓரிடத்தில் சுனை, அதன் அருகில் செழித்து வளர்ந்த புங்கை, அதன் அடியில் வேலுநாச்சியார் கண்ட காட்சி அவரை கட்டி போட்டது. கண்களில் நீர் முட்டியது, கால்கள் சோர்ந்தன. ஆம், இதுவரை நம்ம கடந்த வாரத்தில் பார்த்துருந்தோம் இல்லையா? என்ன வேலுநாச்சியார் கண்டாங்க அப்படிங்கிறது வரை நம்ம கடந்த வாரத்தில் நிறுத்தியிருந்தோம். ஸோ மன்னரை தேடி போகிறாங்க. மன்னர் காளையார்கோயில் காட்டில் அந்த சாரட் நிற்கிறத பார்த்தாங்க. பார்த்துட்டு மன்னரை தேடி போகிறாங்க. மன்னரை தேடி போகும்போது பணியாள் நிற்கிறான். பணியாளுக்கு பேச்சு மூச்சே இல்லை வேலுநாச்சியாரை பார்க்கவும். இப்போ என்ன செய்கிறதுனே தெரியல. மன்னர் எங்கேன்னு ஒரு கேள்வியை கேட்குறாங்க. அவன் ஒரு திசையை கையை காட்டுறான். கை காட்டின திசைக்கு அவர் போகும்போதே அந்த காவலாளியை அங்கேயே நிற்க சொல்லிவிட்டு வேலுநாச்சியார் போகிறாங்க. அந்த அடர்ந்த மரங்கள் நிறைந்த பசுந்தளிர்கள் நிறைந்த அந்த சூழலில் அற்புதமான ஒரு சுனை, அந்த சுனைக்கு அருகில் ஒரு ஓங்கி வளர்ந்த ஒரு புங்கை, அந்த புங்கை மரத்து அடியில் கண்ட காட்சியை கண்டு வேலுநாச்சியார்களுக்கு கண்களில் நீர் முட்டிருச்சு. கண்ணில் அழுக வந்துருச்சு. அப்படி காலெலாம் சோர்ந்துருச்சு. ஆம், அந்த புங்கை மர நிழலில் ஒரு பெண்ணின் மடியில் முத்துவடுகநாதர். அவர் முகத்தில் அந்த அழகியின் முகம். அந்த புன்னை மரம், அந்த புன்னை மர நிழலில் ஒரு பெண்ணோட மடியில் முத்துவடுகநாதர் இருக்கார். அவருடைய முகத்தில் அந்த அழகியின் முகம் அப்படிங்கிறதோட அந்த அத்தியாயத்தை நிறைவு செய்கிறாங்க. தொடர்ந்து அடுத்த அத்தியாயத்துக்குள்ளே போகிறோம். கண்ட காட்சி வேலுநாச்சியாரை கண்கலங்க வைத்தது. இது எப்படி நடந்தது? எப்போது தொடர்ந்தது? இவள் யார்? இது போன்ற வினாக்கள் வேலுநாச்சியார் உள்ளத்தில் பேருருவம் எடுத்தது. அந்த பார்த்த காட்சியை கண்டு கண்கலங்கிய வேலுநாச்சியார் நினைக்கிறாங்க, இது எப்படி நடந்துச்சு? எப்போது இது தொடர்ந்துச்சு? இவள் யார் அப்படின்னு பல்வேறு கேள்விகள். அரசராக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவனது அடிமன உணர்வுகளையும் ஆழ்மன ஆசைகளையும் அளவிட முடியாது என்பது இங்கும் முடிவானது. என்னிலும் அவள் அழகாய் இருக்கலாம், என்னை விட அவள் இளமையாய் இருக்கலாம். அதனால் அவள் மடியில் மன்னர் முடி சாய்வது எப்படி நியாயமாகலாம்? மனக்குதிரையை அடக்கி ஆளாவிட்டால் மனித வாழ்க்கை மண்ணாகிவிடுமே. இன்று இவள் என்னை விட அழகாய் தோன்றலாம், நாளை இவளை விட இன்னொருத்தி எழிலாய் தெரியலாம். மலருக்கு மலர் வண்டு தாவலாம், ஆனால் மனதை அடிக்கடி மாற்றிக்கொள்வது மனிதருக்கு உகந்தது அல்லவே. அதுவும் மன்னர் செய்வது மாபெரும் பிழையாகுமே. பெண்களின் வாழ்வில் பேரிடி தோன்றுமே என்றெல்லாம் வேலுநாச்சியார் எண்ணத் தொடங்கினார். இப்போது நம்மளுடைய 21 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். கிழக்கு மேற்காக தொடங்கியவர்கள் கிழக்கு திசையிலும், தெற்கு வடக்காக தொடங்கியவர்கள் தெற்கு திசைக்கும் வந்து விடுகிறோம். நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம், இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம், சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசியிலும் சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் நமக்கு அருகில் இருக்கக்கூடிய குடிநீரை எடுத்து நிறுத்தி நிதானித்து ரசித்து ருசித்து பருகிக்கொள்கிறோம். தண்ணீர் பருகுதல் என்பது ஒரு கலை என்பதை நாம் அறிவோம். தண்ணீர் பருகும் பொழுது கவனத்தை நீரில் வைப்போம், நீரின் தன்மையில் வைப்போம், நீரின் சுவையில் வைப்போம். நீரை நிதானமாக பருகுவோம். நீரை எல்லாருமே இப்போ பருகி முடிச்சிருப்பீங்க. இப்போது நமக்கு அருகில் இருக்கக்கூடிய மொபைல் ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு கருத்து பதிவிட போயிடும். இன்றைக்கி நம்ம எப்பொழுதும் போல் ஒரு 3 கேள்விகளுக்கு விடையளிக்க போயிடும். முதல் கேள்வி உங்களுக்கு நன்கு தெரிந்த கேள்வி. தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? தினசரி நடவடிக்கை அறிக்கையை பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? அதை நீங்கள் அனுப்பும் பொழுது உங்களுடைய மனதில், உங்களுடைய சூழலில், அதாவது உங்களுடைய சுற்றுப்புற சூழலில் நீங்கள் எவ்வாறாக இருந்தீர்கள் என்பதை, உற்சாகத்தோடு இருந்தீர்களா அல்லது ஒரு உத்வேகத்தோடு இருந்தீர்களா என்பதை குறிப்பிடுங்கள். இதுதான் முதல் கேள்வி. டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட் பூர்த்தி செய்து அனுப்பி வைத்து விட்டீர்களா? 2வது கேள்வி, டெய்லி ஆக்டிவிட்டி ரிப்போர்ட்டில் நீங்கள் ஃபில் பண்ணும் பொழுது அதில் நித்தம் எல்லா விஷயங்களையும் செய்வதாக எழுதுவோம். அதில் நீங்கள் அதிகப்படியாக செய்யலேன்னு எழுதக்கூடிய செயல் எதுவாக இருக்கிறது? அதிகப்படியாக நீங்கள் இதை நம்ம செய்யவே முடியலை
அப்படின்னு எழுதக்கூடிய விஷயம் எதுவாக இருக்கிறது? உடனே எண்ணெய் தேய்த்து குளித்தல் எழுதக்கூடாது. அது வாரத்தில் 2 முறை தான் இருக்கும். மீதி எல்லா நாளும் இல்லைன்னு தான் நம்ம போட்டாகணும். மற்றபடி நான் இந்த காரியத்தை, இந்த செயலை என்னால் செய்ய முடியலை அப்படின்னு நீங்கள் இல்லைன்னு ஃபில் பண்ணுற எந்த கேள்வி இல்லைன்னு நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க, அதுதான் இன்றைய கேள்வி. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், சூரிய நமஸ்காரம் நான் செய்கிறதில்ல, அதர் ஆக்டிவிட்டீஸ் நான் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லலாம். அல்லது புத்தகம் படிக்கிறது அப்படிங்கிறது நான் எழுதாமல் இருக்கலாம். அல்லது இன்றைய நிகழ்வில் நான் கற்றுக்கொண்டது அப்படிங்கிற ஒரு பதில் எழுதாமல் இருக்கலாம். இந்த மாதிரி பழங்கள் எடுத்துக்கொள்வது, கீரை எடுத்துக்கொள்வதுன்னு பல்வேறு கட்டங்கள் எழுதுகிறோம். அதில் நீங்கள் அதிகப்படியாக நிறைய நாட்களில் நான் இல்லைன்னு எழுதுறது எது? இதுதான் இன்றைய கேள்வி. இந்த 2வது கேள்விக்கு பதிலளித்து கொண்டே 3வதாக நம்மளுடைய வெற்றி ஸ்லோகனை எழுத வேண்டிய நேரம். நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை, நலத்துடன் வாழ்க வளத்துடன் வாழ்க அப்படிங்கிற அந்த வெற்றி ஸ்லோகனை 2 முறை நீங்கள் வாசித்து 1 முறை எழுதி நீங்கள் போஸ்ட் பண்ணுங்கள். 1 முறை எழுதுனா போதும், ஆனால் 2 முறை வாசிக்கணும். இதுதான் நம்மளுடைய 3வது பதிலாக நித்தம் அமைகிறது. இந்த 3வது பதிலுக்கும் விடையளித்து பேசிக் கோர்ஸில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்துட்டு மீத இருக்கக்கூடிய கதையை கேட்குவாங்க. கதை இன்னும் சுவாரஸ்யமாக செல்லும். அட்வான்ஸ் கோர்ஸில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் பேசிக் கோர்ஸில் உள்ளவங்களுக்கு நம்மளுடைய வாழ்த்துக்களை சொல்லி அவர்களுடைய அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் வெற்றி பெற வாழ்த்தி நம்மளுடைய அடுத்த சுற்றை தொடங்கலாம். இப்பொழுது நமக்கான அடுத்த சுற்று தொடங்குகிறது. இப்பொழுது ஆண்கள் அனைவரும் இடதுபுறமாகவும் பெண்கள் அனைவரும் வலதுபுறமாகவும், ஆண்கள் லெஃப்ட் சைடிலும் பெண்கள் ரைட் சைடிலும் முதலடி எடுத்து வைத்து நடையை தொடங்குகிறோம். நடை இயல்பாக இருக்கிறது, நடை தளர்வாக இருக்கிறது, தோள்பட்டை தளர்வாக இருக்கிறது, கழுத்து குனியாமல் இருக்கிறது, கால்கள் ஒன்றுக்கு முன்பு ஒன்று வருவது போல் நடந்து கொண்டு இருக்கிறோம். கைகள் அதன் இசைவில் அசைந்து கொண்டு இருக்கிறது. சுவாசம் சீர்நிலையில் இருக்கிறது. எண்ணம் நேர்மறையாக இருக்கிறது. மனம் மகிழ்வுடனும் அமைதியுடனும் இருக்கிறது. ஒற்றை சிந்தனையாளர்கள் அத்தனை பேரும் ஒற்றுமையோடு ஒரே திசையை நோக்கி பயணித்துக் கொண்டு இருக்கிறோம். நமது பயணம் வெற்றிகரமாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை துணை கலைத்து கொண்டு தொடர்ந்து பயணிக்கிறோம். தொடர்ந்து நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். கண்ட காட்சி வேலு நாச்சியாரை கண் கலங்க வைத்தது. இது எப்படி நடந்தது, எப்போது தொடர்ந்தது, இவள் யார் என்று இது போன்ற வினாக்கள் வேலு நாச்சியார் உள்ளத்தில் பேருருவம் எடுத்தது. அரசராக இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அவனது அடிமன உணர்வுகளையும் ஆழ்மன ஆசைகளையும் அளவிட முடியாது என்பது இங்கும் முடிவானது. என்னிலும் அவள் அழகாய் இருக்கலாம், என்னை விட அவள் இளமையாய் இருக்கலாம், அதனால் அவள் மடியில் மன்னர் முடி சாய்வது எப்படி நியாயமாகலாம்? மனக்குதிரையை அடக்கி ஆளாவிட்டால் மனித வாழ்க்கை மண்ணாகிவிடுமே. இன்று இவள் என்னை விட அழகாய் தோன்றலாம், நாளை இவளை விட இன்னொருத்தி எழிலாய் தெரியலாம். மலருக்கு மலர் வண்டு தாவலாம், ஆனால் மனதை அடிக்கடி மாற்றிக்கொள்வது மனிதருக்கு உகந்தது அல்லவே. அதுவும் மன்னர் செய்வது மாபெரும் பிழை ஆகுமே. பெண்களின் வாழ்வில் பேரிடி தோன்றுமே என்றெல்லாம் வேலு நாச்சியார் எண்ணத் தொடங்கினார். அதாவது இன்னைக்கு இவ என்னை விட அழகாக இருக்கலாம், ஆனால் என்னை விட இளமையாக கூட இருக்கலாம். அதற்காக மன்னருடைய முடினா தலைன்னு நம்ம சொல்லுவோம். தலைனா மன்னர் யாருக்கும் தலை வணங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இந்த மன்னர் முடி சாய்வது எப்படி நியாயமாகலாம்? மனக்குதிரையை அடக்கி ஆளாவிட்டால் மனித வாழ்க்கை மண்ணாகி விடுமே. மனம்ங்கிற அந்த குதிரையை நாம் சமநிலைப்படுத்தலைனா மனித வாழ்க்கையே கேள்விக்குறியே. இன்று இவள் என்னை விட அழகாக இருக்கலாம், நாளைக்கு இவளை விட இன்னொருத்தி எழிலாக இருந்தால், அழகாக இருந்தால், இப்படி மலருக்கு மலர் வண்டு தாவு போல மனம் தாவி கொண்டிருந்தால் என்ன ஆகும்? அது என்ன சொல்கிறாங்க, மன்னனுக்கு இது உகந்ததே அல்ல. ஏன்னா அது மாபெரும் பிழை. மன்னன்கிறவன் இந்த மாதிரி ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னா ஊரில் உள்ள பெண்களுடைய அதைத்தான் அவங்க நினைக்கிறாங்க, பெண்களின் வாழ்வில் பேரிடி தோன்றுமே. அப்போ மற்ற பெண்களுடைய நிலையெல்லாம் என்ன ஆகிறது அப்படிங்கிற மாதிரி வேலு நாச்சியார் சிந்திக்கிறாங்க. அறிவு மழுங்கும், தன்மானத்தை மறக்கும், அவமானத்தையும் அள்ளி பூசும், தகுதி திறமை காணாமல் போகும், தொடர்ந்து பிழைகளை தொடர துடிக்கும் என்று காமத்திற்கு முன்னோர் சொன்ன விளக்கம் இங்கு அரங்கேறியது. காமங்கிற ஒரு விஷயத்துக்கு முன்னாடி அறிவு மழுங்கிடுமா, தன்மானத்தை எல்லாம் மறந்துடுமா, அவமானத்தை அள்ளி பூசிக்கிடுமா, தகுதி திறமையெல்லாம் இங்கே காணாமல் போயிடுமா, தொடர்ந்து பிழைகளை தொடர துடிக்குமா, தொடர்ந்து தவறு செய்கிறதுக்கு துடிக்குமா. இப்படி காமத்திற்கு முன்னோர் சொன்ன விளக்கம் இங்கு அரங்கேறியது. இனி என்ன செய்யலாம்? இதுவே மீண்டும் மீண்டும் வேலு நாச்சியார் உள்ளத்தில் அலையாய் மோதின. சரி, நடந்துருச்சு, இனி என்ன செய்யலாம்? வாட் நெக்ஸ்ட்? இந்த வாட் நெக்ஸ்ட் தான் நிறைய பேர் செய்கிறதே இல்லை.
ஆனால் வாட் நெக்ஸ்ட்டை வேலுநாச்சியார் செய்கிறாங்க. இனி என்ன செய்யலாம்? இதுவே மீண்டும் மீண்டும் வேலுநாச்சியார் உள்ளத்தில் அலையாய் மோதின. கவலையும் கண்ணீரும் வேலுநாச்சியாரிடம் கை குலுக்கிய அந்த வேளையில் எங்கிருந்தோ ஒரு குயில் கூவியது. அந்த குயிலின் கூவல் கூட ஒரு சோக கீதம் போன்றே வேலுநாச்சியாருக்கு பட்டது. இனியும் அங்கே தொடர்ந்து இருக்க பிடிக்காமல் வேலுநாச்சியார் வந்த வழியில் திரும்ப தொடங்கினார். இல்லை இல்லை, ஓடத் தொடங்கினார். வேலுநாச்சியார் இந்த காட்சியை பார்த்துட்டு தான் இவ்வளவு கேள்வி, இவ்வளவு மனக்குமுறல், அடுத்து என்னங்கிற ஒரு முடிவு, இனி என்ன செய்யலாம்ங்கிற ஒரு வாட் நெக்ஸ்ட்டுங்கிற அந்த கேள்வி, இது எல்லாம் என்னென்னா அந்த கண்ட காட்சியை பார்த்துட்டு அப்போ ஒரு குயில் கூவுதான். அந்த குயில் கூவுறது கூட ஒரு சோக கீதம் பாடுற மாதிரி இருக்கான். சரி, இனி நம்ம இங்கே இருக்கிறது அப்படிங்கிறத யோசிச்சுட்டு அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. இல்லை இல்லை, ஓடுறாங்கன்னு சொல்கிறாங்க. ஓடுகின்ற போது நாச்சியாரின் கொலுசும் கூட கூக்குரல் இட்டது. அந்த கொலுசு சத்தம் கேட்டுடுச்சு. அந்த கொலுசின் ஒளி மன்னர் முத்துவடுகநாதரை தொட்டது. மன்னருக்கு மடி கொடுத்த மங்கையையும் சுட்டது. முத்துவடுகநாதருக்கு கேட்டுருச்சு, அந்த மங்கைக்கும் கேட்டுருச்சு. இருவரும் பதட்டத்துடன் எழுந்தனர். கொலுசு சத்தம் வந்த திசையில் திரும்பி பார்த்தனர். ஓடிக்கொண்டிருந்த வேலுநாச்சியார் திரும்பி பார்க்க அந்த முகத்தை கண்டு மன்னரின் முகம் சுருங்கி போனது. கொலுசு சத்தம் கேட்டு ரெண்டு பேரும் அப்படி எழுந்து பார்க்குறாங்க, போன திசையை பார்க்குறாங்க. வேலுநாச்சியார் ஓடிக்கொண்டிருக்கும் போதே திரும்பி பார்க்குறாங்க. இப்போது இவங்களும் அவங்கள பார்க்க, வேலுநாச்சியாரும் அவங்கள பார்க்க, வேலுநாச்சியார் திரும்ப ஓடுறாங்க. மன்னருடைய முகம் அப்படியே சுருங்கி போயிடுச்சு. காளையார் கோவில் அரண்மனை. தன் காதல் விளையாட்டை வேலுநாச்சியார் கண்டுகொண்ட நாளிலிருந்து காளையார் கோவிலே மன்னர் முத்துவடுகநாதருக்கு நிரந்தரமானது. சிவகங்கை செல்வதற்கு அவர் மனம் அஞ்சி துடித்தது. வேலுநாச்சியார் முகத்தில் எப்படி விழிப்பது? இது பற்றி இரவெல்லாம் சிந்தித்து சிந்தித்து தூக்கத்தை மன்னர் தொலைத்தார். காளையார் கோவிலில் தான் இந்த சம்பவம் நடந்ததாக நம்ம பார்த்தோம். காளையார் கோவில் அரண்மனையிலேயே மன்னர் இருந்துட்டார், சிவகங்கையே போகல. ஏன்னா சிவகங்கை போனால் வேலுநாச்சியாரை எப்படி சந்திப்பது, அவர் முகத்தில் எப்படி விழிப்பது அப்படின்ட்டு அவர் இரவெல்லாம் சிந்தித்து சிந்தித்து தூக்கத்தை மன்னர் தொலைச்சிட்டார். மனக்கவலையை மற்றவர்கள் அறிந்து கொள்ளாமல் இருப்பதற்காக ஆலயம் தொழுவது, ஆலய திருப்பணிகளில் கவனம் பதிப்பது, நாடி வரும் புலவர்களுக்கு அள்ளி கொடுப்பது, கோரிக்கையோடு வந்தோருக்கெல்லாம் குறை தீர்த்து அனுப்புவது என ஓய்வில்லா பணிகளை மன்னர் முத்துவடுகநாதர் பகல் நேரங்களில் உருவாக்கி கொண்டார். அவருக்கு மனசில் கவலை, எப்படி மனைவியை சந்திப்பதுன்னு. அப்போது பகலெல்லாம் ஏதேனும் ஒரு பணியை அவராகவே ஏற்படுத்தி கொண்டு ஆலயம் தோறும் தொழுவது, ஆலயத்தை வழிபட போவது, ஆலய திருப்பணிகளில் கவனத்தை பதிக்கிறது, நாடி வரும் புலவர்களுக்கெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பது, கோரிக்கையோடு வர்றவர்களுக்கெல்லாம் அவங்களுடைய குறையை தீர்ப்பது. இந்த வரியை படிக்கும்போது எனக்கு இப்போ அவருக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அந்த கோரிக்கையை யார் நிறைவேற்றுவது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோன்றியது. மன்னர் முத்துவடுகநாதர் பகல் நேரங்களில் இந்த பணிகளை அவராகவே உருவாக்கி கொண்டார். மனத்தில் நடந்த விபரீதம் பற்றி அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளைக்கும் தெரியாதபடி மன்னர் பார்த்து கொண்டார். வனம் அப்படிங்கிற அந்த காட்டில் நடந்த அந்த ஒரு விஷயம் இப்போ வேலுநாச்சியாருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இங்கே தாண்டவராயன் பிள்ளை அமைச்சரானவர் காளையார் கோயிலுக்கு வர்றார். அப்படி வந்து போகிறவர்கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்ததாகவே முத்துவடுகநாதர் காட்டிக்கொள்ளலை. மன்னருக்கும் ராணிக்கும் மனதளவில் ஏற்பட்ட விரிசல் எவருக்கும் தெரியாமல் இருந்து வந்தது. மன்னருக்கும் அவங்களுடைய ராணிக்கும் மனதளவில் நடந்த அந்த விஷயம், அந்த விரிசல் அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு தெரியாமல் இதுவரை இருந்தது. இதே நிலைதான் சிவகங்கை அரண்மனையிலும். இரவெல்லாம் துயரம், பகலெல்லாம் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் ஓய்வில்லா பணிகள் என வேலுநாச்சியார் நடித்து கொண்டிருந்தார். காளையார் கோவில் அரண்மனையில் முத்துவடுகநாதர்னா சிவகங்கை அரண்மனையில் வேலுநாச்சியாரும் இதே போல தான். இரவெல்லாம் தூக்கமே இல்லை, ஆனால் பகலெல்லாம் ஓய்வில்லா பணிகளை அவர்களாகவே இழுத்து போட்டு செய்கிறார்கள் அப்படின்னு நடிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நடித்து கொண்டிருந்தார். இப்படி ஒரு வாரம்
உருண்டோடி விட்டது. ஒரு நாள் மாலை சிவகங்கை அரண்மனைக்குள் இருக்கும் ராஜராஜேஸ்வரி ஆலயத்தில் வேலு நாச்சியார் கண்களை மூடி தியானத்தில் மூழ்கியிருப்பது போல் அமர்ந்திருந்தார். இது போன்ற வேளையில் எவரையும் உடன் வர வேலு நாச்சியார் அனுமதிப்பதில்லை. வேலு நாச்சியார் ராஜராஜேஸ்வரி அம்மன் ஆலயத்துக்குள்ளே தியானம் செய்கிறது போல் கண்களை மூடி அமர்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தியானம் செய்யலை, இந்த பிரச்சனையே யாரையும் எதிர்கொள்வதற்கு யோசிச்சிருக்காங்க போல். இப்போது தாயே என்று ஒரு குரல் கேட்டு வேலு நாச்சியார் கண்களை விழித்து திரும்பி பார்த்தார். அழுது அழுது வீங்கிய முகத்தோடு அங்கே சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல் தாயேன்னு கூப்பிட்றாரு. திரும்பி பார்க்குறாங்க. அவர் முகமெல்லாம் அழுது அழுது முகமெல்லாம் வீங்கியிருக்கு. அவரது உதடுகள் எதையோ சொல்ல துடித்தன. மன்னரின் கள்ளக்காதல் இவருக்கும் தெரிந்து விட்டதோ என்று வேலு நாச்சியார் அச்சப்பட்டார். அவர் வாயிலிருந்து அந்த விவரம் வெளிவரக்கூடாது என வேலு நாச்சியார் விருப்பப்பட்டார். சிலம்பு வாத்தியாருடைய முகமெல்லாம் வீங்கி இருக்கு. அவர் எதையோ சொல்ல வர்றாரு. மன்னருடைய அந்த லீலை தெரிந்து விட்டதோன்னு ராணி எண்ணுறாங்க. அதே நேரத்தில் அவருடைய வாயிலிருந்து அந்த வார்த்தைகள் வந்துவிடக்கூடாது, அவருக்கு தெரிந்திருக்கக்கூடாதுன்னு அவங்க எண்ணுறாங்க. தாயே, மன்னர் என்று சிலம்பு வாத்தியார் ஆரம்பித்ததும் வேலு நாச்சியார் அதை தடுத்து நிறுத்தி, அது இருக்கட்டும், இப்போதே நீங்கள் காளையார் கோவில் சென்று மன்னர் இங்கு வருகிறாரா இல்லை நான் அங்கு வர வேண்டுமா என்பதை அறிந்து வாருங்கள் என்று பணித்தார். சிலம்பு வாத்தியார் தாயே மன்னர்னு தான் ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் பொழுது வேலு நாச்சியார் அது இருக்கட்டும், இப்போதே நீங்கள் காளையார் கோவில் போய் மன்னர் இங்கு வர்றாரா இல்லை நான் இங்கே வரணுமா அப்படின்னு கேட்டுவாங்க, அறிந்து வாருங்கள்ங்கிற மாதிரி வேலையை கொடுக்குறாங்க. உத்தரவு தாயே என்று பணிவுடன் கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றார் சிலம்பு வாத்தியார். காளையார் கோவில் முழுவதும் தூக்கத்தில். இரவுக்கு முடிவுரை எழுத ஆதவன் வரப்போகிறான் என்பதை அறிவிக்கும் வகையில் பறவைகளின் கும்மாளம். அரண்மனைக்கு அருகில் இருந்த ஒரு வீட்டில் மட்டும் லாந்தர் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. காளையார் கோவில் அப்படியே முழுவதுமாக தூங்கிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா விடிய போகுதுன்னு அர்த்தம். இரவுக்கு முடிவுரை எழுத ஆதவன் வரப்போகிறான் என்பதை அறிவிக்கும் வகையில் பறவைகளின் கும்மாளம். அந்த இரவு போயிட்டு பகல் வரப்போகுது, சூரியன் வரப்போகிறாருங்கிறத பறவைகள் எல்லாம் கும்மாளம் விடுவதாக இங்கே ஆசிரியர் எழுதுகிறார். அரண்மனைக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் லாந்தர் விளக்கு அப்படிங்கிறது அந்த காலத்தில் லாந்தர் விளக்குன்னு சொல்லுவோம், அது எரிந்து கொண்டிருக்கிறது. ஆடாத ஊஞ்சலில் அவள் அசையாது வீட்டு இருந்தாள். ஊஞ்சல்னால் ஆடணும், ஆனால் ஊஞ்சலும் ஆடலை. அதில் அசையாமல் அவள் வீட்டு இருந்தாள். சோகம் அவள் முகத்தை சூழ்ந்திருந்தது. அப்போதுதான் விழித்தெழுந்த கிழவி அவள் அருகில் தூங்காமல் இருப்பதனால் துக்கம் நீங்கிவிடுமா என்றாள். அப்போதும் அவள் வாய் திறக்கவில்லை. அந்த அரண்மனைக்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த வீட்டில் ஊஞ்சலில் அவள் அமர்ந்திருக்கிறா. தூக்கமே இல்லை, முகமெல்லாம் அப்படியே வீங்கி இருக்கிறது. இப்போது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பெரியவங்க, அதை கிழவின்னு தான் சொல்லுவாங்க இல்லையா, எழுதும் பொழுதும் அப்படி தான் எழுதுகிறாங்க. அந்த பாட்டி எழுந்து தூங்காமல் இருப்பதனால் துக்கம் நீங்கி விடுமா அப்படின்னு கேட்குறாங்க. நீ தூங்கலைன்னா உன்னுடைய துக்கம் போயிடுமா? இந்த வரிகள் படிக்கும் வரை நம்ம கிழவியை என்னவோ என்று எண்ணுவோம். இப்போ தான் அப்படியே அந்த பாட்டி எப்படி பேசுகிறாங்கன்னு பாருங்கள். காதல் வயப்படுவதும் காதலிப்பதும் காதலனோடு இன்பம் துயிப்பதும் வாலிப வயதில் நடப்பது தான். ஆனால் அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படுவது தான் ஆபத்தானது. காதல் வயப்படுறது, காதலிப்பது, காதலனோடு இருப்பது இதெல்லாம் வாலிப வயதில் நடக்கிறது தான். ஆனால் அடுத்தவர் சொத்துக்கு ஆசைப்படுவது தான் ஆபத்தானது. ஒதுங்கி போக வேண்டிய இடத்தில் ஒட்டி கொள்வது உறக்கத்தை கெடுக்கும், உயிரையும் பறிக்கும். ஒதுங்கி போக வேண்டிய இடத்துல நம்ம ஒட்டி கொள்வது அப்படிங்கிறது உறக்கத்தை கெடுக்கும், சில நேரங்களில் உயிரையே பறிக்கும். சொத்தை இழந்தாலும் சுகத்தை இழக்க எந்த பெண்ணும் இணங்க மாட்டாள். சொத்து கூட போயிட்டு போட்டோம், ஆனால் சுகத்தை எந்த பெண்ணும் இழக்க விரும்ப மாட்டாள். கணவன் அடுத்தவனோடு சிரித்து பேசுவதை கண்டால்
அடுத்த நிமிடமே மனைவி கொந்தளித்து குமுறத் தொடங்குவாள். இது சாதாரண குடும்பத்திலும் நடந்திருக்கிறது. அதாவது கணவன் அடுத்தவனோடு சிரித்து பேசினாலே, அடுத்த பெண்ணோடு சிரித்து பேசினாலே கொந்தளித்து குமுறக்கூடிய விஷயம் சாதாரண குடும்பத்திலே நடக்கும். ஆனால் நீ ஆசைப்பட்டதோ வேலுநாச்சியாரின் விளைநிலத்தை. நீ ஆசைப்பட்டிருக்கிறது வேலுநாச்சியாரோட விளைநிலத்தை. நாச்சியாரின் கோபம் நாடு அறிந்ததே. நாச்சியாருக்கு கோபம் எப்படி வருங்கிறது நாடே தெரியும். அன்புக்கு அடிபணிவதும் ஆணவம் கண்டு தலை நிமிருவதும் அந்த மகராசியின் பிறவி குணம். அன்புக்கு அடிபணிவா, ஆனால் ஆணவத்துக்கு அது அந்த மகராசியோட பிறவி குணம். முறத்தால் புலி அடித்த மரத்தி பற்றி பிறர் சொல்ல கேட்டிருக்கிறேன். முறம்ங்கிறது நம்மளுக்கு தெரியும்ல, சொலகுன்னு சொல்லுவோம் அல்லவா, சொலவுன்னு சொல்லுவோம். இந்த புடைக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடியது. அதை வைத்து புலியை அடித்த மரத்தியை கேள்விப்பட்டிருப்போம். அதுவுமே இந்த கதையில் பின்னாடி வரும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டி சொல்கிறாங்க, முறத்தால் புலி அடித்த மரத்தை பற்றி பிறர் சொல்ல கேட்டிருக்கிறேன், ஆனால் வெறும் கரத்தால் புலியை புரட்டி எடுத்த மரத்தி வேலுநாச்சியாரை நான் அறிவேன். முறத்தால் அடித்ததெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் வெறும் கரத்தால், நம்ம ஏற்கனவே கதையின் தொடக்கத்தில் பார்த்தோம், குற்றாலத்தில் வேலுநாச்சியார் முத்துவடுகநாதரை தாக்க வந்த புலியை கைகளை கொண்டு முஷ்டியை கொண்டு ஓங்கி அடித்து அந்த புலியை விரட்டியிருப்பார். அதைத்தான் இந்த இடத்துல அந்த பாட்டி சொல்கிறாங்க, வெறும் கரத்தால் புலியை புரட்டி எடுத்த மரத்தி வேலுநாச்சியாரை நான் அறிவேன், இந்த நாடு அறியும். அவர் கண் முன்னாலேயே உனது மடியில் மன்னருக்கு இடம் கொடுத்திருக்கிறாய், இது எங்கு போய் முடியுமோ என்று கிழவி சொல்லி கொண்டிருந்த போது கதவு தட்டப்படும் ஓசை கேட்டது. இந்த வேளையில் யார் என்று கேள்வி சுமையோடு கிழவி கதவை திறந்தாள். அங்கே பெரிய மருது. அந்த மாவீரனை கண்டு அவள் ஊஞ்சலை விட்டு எழுந்து நின்றாள். இப்போதும் இவன் யார் என்ற கேள்வியே கிழவிக்கு. இங்கே கௌரி என்பவர் யார் என்று மிடுக்குடன் கேட்டான் பெரிய மருது. அவன் கேள்விக்கு பதில் கூறாமல், தம்பி நீங்கள் யார் என்று தெரியவில்லையே என்றாள் கிழவி. என் பெயர் பெரிய மருது, சிவகங்கை அரண்மனையிலிருந்து வருகிறேன். இங்கே கௌரி என்ற ஒரு பெண் இருப்பதாகவும் அவரை உடன் அழைத்து வர வேண்டும் என்றும் ராணியார் உத்தரவு. அந்த கௌரி நீர்தானே என்று கேள்வியோடு முடித்தான் பெரிய மருது. ஸோ கதவு அந்த நேரத்தில் தட்டப்படுகிறது. இந்த நேரத்தில் யாருன்னு கதவை திறந்து பார்க்குறாங்க. அங்கே பெரிய மருது நின்று கொண்டிருக்கிறார். அவர் யாருன்னு அந்த பாட்டிக்கு தெரியல. அவரே அறிமுகமாகிக் கொள்கிறார், நான் தான் பெரிய மருது. இங்கே கௌரிங்கிறது யார், கௌரிங்கிறவங்கள அரண்மனைக்கு அழைத்து வரும்படி ராணி உத்தரவிட்டிருக்கிறார் அப்படின்னு எல்லா செய்தியும் சொல்கிறாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. எட்டாத கனியை இவள் தட்டி பறித்ததால் மொத்தமும் போச்சு. இப்போதுதான் நினைத்தேன், நடந்தே விட்டதே என்று ஒப்பாரி வைக்க தொடங்கினாள் கிழவி. போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. எட்டாத கனியை தட்டி பறிக்க நினச்சால இவ, மொத்தமும் இப்போ போச்சு. இப்போதான் நினச்சேன், அதுக்குள்ளே இது நடந்துடுச்சே அப்படின்னு அந்த கிழவி ஒப்பாரி வைத்து அழத் தொடங்கினாள். ஏய் கிழவி, வாயை மூடு. ஒப்பாரி வைத்து ஊரை கூட்டுகிற வேலையெல்லாம் எனக்கு பிடிக்காது. இனி நீ வாய் திறந்தால் உன் கன்னத்தில் என் கை பேசும் என்று கோபம் கொப்பளிக்க பெரிய மருது கூற கேட்டு இருவரும் பயத்தில் பரிதவித்தனர். இந்த திரைப்படங்களில் காட்டுவது போல், கிழவி சத்தம் போடாத, என்ன ஊரை கூட்டுறியா, எனக்கு இதெல்லாம் பிடிக்காது. இனிமேல் நீ ஏதாவது வாயை திறந்த உன் கன்னத்தில் என் கை பதியும் அப்படின்னு பெரிய மருது சொல்லவும் ரெண்டு பெண்களும் அங்கே பயந்து விடுகிறார்கள். சிவகங்கை அரண்மனை ஆலோசனை கூடம். மன்னர் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரும் ஆசனங்களில் அமர்ந்திருந்தனர். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை எதிர்த்து வரிசையில், சிலம்பு வாத்தியார் வெற்றிவேல், சின்ன மருது, மெய்காப்பாளர்கள், அரண்மனை பணியாளர்கள் அனைவரும் அங்கே குழுமி இருந்தனர். எதற்காக கூடியிருக்கிறார்கள் எவருக்கும் தெரியாது. வேலுநாச்சியார் அனைவரையும் பார்த்து முடித்தார். அமைச்சர் தாண்டவராயன் பிள்ளை, தாயே தாங்கள் அழைத்தீர்கள், அதனால் வந்திருக்கிறோம், என்ன செய்தி என்று அறிய விரும்புகிறோம் என்றார். மன்னர் முத்துவடுகநாதரும் வேலுநாச்சியாரின் அழைப்புக்கு காரணம் புரியாமல் தவித்தார். அப்போது அங்கே இப்போது நம்மளுடைய 42 நிமிடம் அப்படிங்கிறது நிறைவுக்கு வருகிறது. என்ன நடந்துச்சு, எதுக்கு கூடியிருக்கிறாங்க,
முத்துவடுகநாதர் ஏன் அந்த சபைக்கு வந்தார், வேலுநாச்சியார் ஏன் இப்போ எல்லாரையுமே அழைச்சிருக்காங்க, அங்கே நீங்கள் அந்த பேர் பட்டியல்களை பார்த்தா அதில் ஒரு நபர் குறைவாங்க, ஏன் குறைஞ்சாங்க, இந்த கேள்விகளுக்கெல்லாம் நம்ம அடுத்த வாரம் விடை பார்க்கலாம். காரணம், நம்மளுடைய 42 நிமிடம் நிறைவு பெற்றது. வாருங்கள், நாம் அனைவரும் தொடங்கிய திசைக்கு வந்து விடுகிறோம். நாம் அனைவரும் இப்பொழுது நமது உள்ளங்கைகளை மடக்கி பார்க்கிறோம். இறுக்கமாக இருக்கிறது. விரலின் நகங்களின் வண்ணங்களை பார்க்கிறோம். சிவப்பு வண்ணத்தில் மாறி இருக்கிறது. சுவாசத்தை சோதித்து பார்க்கிறோம். 2வது நாசிலும் சூப்பராக சுவாசம் வரக்கூடிய இந்த வேளையில் நாம் எல்லாரும் கிழக்கு திசையை நோக்கி நின்ற அஃபர்மேஷன் விசுவலைசேஷன் செய்து இன்றைய நாளை தொடங்குவோம். இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமான நாளாக அமையட்டும். இன்றைய நாளில் தாங்கள் தங்களது குடும்பம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் செல்வ வளங்களோடும் இருக்கட்டும். தாங்கள் எண்ணியதெல்லாம் நடக்கட்டும், கேட்டதெல்லாம் கிடைக்கட்டும். தங்களது குடும்பத்தில் ஆரோக்கியம் நிலைத்திருக்க வேண்டும், ஆனந்தம் நிலைத்திருக்க வேண்டும், தங்களுடைய பொருளாதாரம் உயர்ந்து கொண்டே இருக்க வேண்டும், தங்களது பணி சிறந்து விளங்க வேண்டும், தங்களது பணி பிறர் பாராட்டும்படியாக அமைய வேண்டும், தங்களது தொழில் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அதை எல்லாம் வல்ல இயற்கை இறைவன் பிரபஞ்சம் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்று என்னுடைய வேண்டுதல்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, இன்றைய நிகழ்வு பிடித்திருந்தால் லைக் செய்து நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் என்று கூறி மீண்டும் சந்திப்போம், கலந்து சிந்திப்போம். நலத்துடன் வாழ்க, வளத்துடன் வாழ்க. நன்றி.